கிட்ட எப்பவும் எதுலேயும் நம்பர் 1 வர்றதுக்காக என்ன வேணாலும் செய்வேன். ஸ்வீட்டு மகா, எனக்கு ஸ்வீட் வாங்கிட்டு வந்தியா? அவங்களே ஃபீஸ் கட்ட காசு இல்லாம இருக்காங்க, உங்களுக்கு ஸ்வீட் வாங்கிட்டு வராங்களா? அப்ப மகா கையில இருக்கிறது என்னது? ஃபீஸ் கட்டியாச்சு, அதான் ஸ்வீட் வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்தாங்க மாமா. சூப்பர் மகா, எனக்கு தெரியும் உன் நல்ல மனசுக்கு நீ நினைக்கிறதெல்லாம் அந்த கடவுள் நடத்தி கொடுப்பா. மகா, பணத்தை எப்படிமா ரெடி பண்ண? யாருமா கொடுத்தாங்க? பார்வையே சரியில்லையே. கண்டிப்பா அம்மாவுக்கு பிடிக்காத ஏதோதான் செஞ்சிருக்காங்க. அப்ப இன்னைக்கு வேடிக்கை இருக்கு. என்ன 2 பேர் ஒருத்தர் மொத்த ஒருத்தர் பாத்துட்டு நிக்கிறீங்க? பணம் எப்படி வந்துச்சு? நாங்க பாபு கிட்ட தாமா கேட்டிருந்தோம். ஆனா அவன் 2 நாள் ஆகும்னு சொல்லிட்டாமா. அதான் தெரியுமே. இப்ப எங்க இருந்து பணம் வந்துச்சு? அத்தை, கார்மெண்ட்ஸ்ல. மா மா, வாய முடுறா. இவன் என்கிட்ட கேட்டிருந்தா நானே கொடுத்திருப்பேன். உன் பொண்டாட்டி என்கிட்ட ஈகோ பாக்குறான். இவளுக்காக நீ திருடுற வரைக்கும் போயிட்ட. பிச்சை ஒண்ணுதான் எடுக்காம இருந்த. இப்ப அதையும் செஞ்சுட்டு வந்து ஸ்வீட் குடுக்கறியே, வெக்கமா இல்ல உனக்கு? அத்தை, நீ பேசாத. நாம கொடுத்து வாங்கி சாப்பிடுறவங்க அவங்க கிட்ட போய் கையேந்திருக்கியே. அத்தை, நான் யார்கிட்டயும் கையேந்தல. நம்ம கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு அவங்களே வந்து உதவி செஞ்சாங்க. ஆமாமா, மகா வேண்டாம் தான் சொன்னான். நான் தான் பரவாயில்ல வாங்கிக்கேன்னு சொன்னேன். ஆமா, நீ என்னைக்கு அவளை விட்டு கொடுத்துருக்க? 2 நாள்ல பணம் வந்ததும் திருப்பி கொடுத்துட போறோம். திருப்பி கொடுத்தா பிச்சை எடுத்தது இல்ல நாயிடுமா? ஏண்டா, உனக்கு அறிவுன்னு ஒண்ணு இருக்கா இல்லையா? மூளைன்னு ஒண்ணு இருக்கா? அது வேலை செய்யுமா? அத்தை, பாரதியை விடாதீங்க. அவர் உங்க புள்ளதான். ஆனா நீங்க இப்படி பேசுற அளவுக்கு அவர் எதுவுமே பண்ணல. நீங்க சொன்னபடி பிச்சை எடுத்தேன்னு வச்சுக்கிட்டாலும் அதை செஞ்சது நான். ஏன் தங்கச்சிக்காக, ஏன் குடும்பத்துக்காக நான் அவங்களுடைய உதவியை ஏத்துக்கிட்டேன். இதுல இவரோட தப்பு எதுவுமே இல்ல. அதத்தான் நானும் சொல்றேன். உன் குடும்பத்தோட இருக்கும்போது நீ எதை செஞ்சாலும் எனக்கு அதை பத்தி ஒரு பிரச்சனையும் இல்ல. ஆனா நீ இந்த வீட்டோட மருமக. இந்த குடும்பத்தோட மான மரியாதைய நீ கண்டவங்க கால்ல போட்டுட்டு வரத பாத்துட்டு என்னால சும்மா இருக்க முடியாது. ஏன் கௌரி, சும்மா என்ன பிச்சை பிச்சைன்னு? அவ ஒண்ணு ஊதாரித்தனமா செலவுக்கு பணம் வாங்கல. அவ தங்கச்சி படிக்கிறதுக்கு காசு வாங்கியிருக்கா. அவளை பொறுத்த வரைக்கும் அது உதவி, திருப்பி கொடுக்கற கடன். அதெல்லாம் அவ பாத்துக்குவா. அப்போ இந்த குடும்பத்தோட கௌரவம் காத்துல பறந்தா பரவாயில்லையா? அப்படி பிச்சை எடுத்தாவது படிக்க வைக்கணுமா? ஆமா, பிச்சை எடுத்தாவது படிக்க வைக்கணும்னு பெரியவங்க சொல்லிருக்காங்க. அது உனக்கு தெரியாதா? உன் மகனையும் மகளையும் காலேஜ்ல பெரிய படிப்பு படிக்க வச்சா அது எப்படி? ஏன் நாட்டுல உள்ள பிள்ளைங்களா படிக்கணும்னா ஒவ்வொருத்தர்கிட்டயும் கையேந்தி பிச்சை எடுக்க நான் தயார்னு சொன்ன தலைவர்கள் வாழ்ந்த நாடு இது. மறந்துடாத. ஆமா தாத்தா, ஔவையார் கூட சொல்லிருக்காங்கன்னு என் புக்ல இருக்கு. கற்கை நன்றே, கற்கை நன்றே, பிச்சை புகினும் கற்கை நன்றேன்னு. கேட்டீங்களா அம்மாவும் பொண்ணும்? சின்ன பசங்க மாதிரி நடந்துக்காதுன்னு என்ன சொன்னீங்க? யார் எப்படி நடந்துக்கிறான்னு இப்ப தெரியுதா? எங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் முதல்ல உங்களுக்கு தெரியுமான்னு பாருங்க. வந்துட்டாரு கிளாஸ் எடுக்க. ஆளாளுக்கு வாய் கிழிய பேசுறீங்களே. ஏன் இவளுக்கு மட்டும்தான் குடும்பம் இருக்கா? இவளுக்கு மட்டும்தான் கூட பிறந்தவங்க இருக்காங்களா? ஏண்டா, உன் பொண்டாட்டி குடும்பம் தான் உன் குடும்பமா? இதுதான்டா உன் குடும்பம். அந்த அக்கறை கொஞ்சமாவது உன் மனசுல இருக்கா?
பிச்சை எடுத்தாவது அவ தங்கச்சிய படிக்க வைப்பேன்னு அவ சொல்றா. அவளுக்கு நீ துணையா நிக்கிற, ரொம்ப சந்தோஷமா. ஆனா நீ உன் கூட பிறந்தவங்களுக்காக என்னடா செஞ்சிருக்க? கதிர் எங்க போறான், என்ன செய்யறான்னு நீ ஒழுங்கா கவனிச்சிருந்தா அவன் இப்படி கண்டவ பின்னாடி சுத்துவானா? அத்தை! ஏய், நான் என் பிள்ளை கிட்ட பேசிட்டு இருக்கேன். இந்த வீட்டுக்குள்ள இடியே விழுந்தாலும் மொபைல் மட்டும்தான் உலகம்னு காதுக்குள்ள எதையோ மாட்டிட்டு ரூமை விட்டு வெளியே வராம பேசிக்கிட்டே இருக்கா உன் கூட பிறந்தவ. இவ தங்கச்சி மேல இருக்கிற அக்கறை பாதியாவது உன் தங்கச்சி மேல உனக்கு இருக்காடா? பூனை கண்ணை முடிக்கிட்டா உலகமே இருண்டுருச்சுன்னு நினைக்குமா? உன் பொண்டாட்டியையும் அவ குடும்பத்தையும் பாக்குறதுக்கு மட்டும்தான் உன் கண்ணு திறக்குது. இந்த குடும்பமும் இருட்டுல தாண்டா இருக்கு. அத பத்தி எந்த அக்கறையும் இல்லாம இவ முந்தானைய புடிச்சுக்கிட்டு நீ திரிவ. நான் எதுவுமே கேட்க கூடாதா? என்னங்க